தேசிய கட்சிகள் களமாடும் தளி சட்டப்பேரவை தொகுதி நிலவரம் என்ன? அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. தளி சட்டப்பேரவை தொகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி, தேன்கனிக்கோட்டை, அஞ்செட்டி, ஜவளகிரி, கெலமங்கலம், நாச்சாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. மலைகள், காடுகள்னு இயற்கை வளம் அதிகம் கொண்ட தொகுதியில் கேழ்வரகு, கேரட்டு, பீட்ரூட்டு, குடமிளகா விளைச்சலும் மலர் சாகுபடினோ விவசாயம் சார்ந்தே மக்களோட வாழ்வாதாரம் இங்கே இருக்கு. பிப்ரவரி 23 இறுதி வாக்காளர் பட்டியலில் 1,20,000 ஆண் வாக்காளர்களும் 1,15,947 பெண் வாக்காளர்களும் 37 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,35,984 வாக்காளர்கள் இருக்காங்க. தொகுதியில் 1977 இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அதிகபட்சமாக காங்கிரஸ் 4 முறை ஜெயிச்சிருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 முறை ஜெயிச்சிருக்கு. ஜனதா கட்சி, பாஜக, திமுக, சுயேட்சை தலா 1 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. பெரும்பாலும் தேசிய கட்சிகள் களமாடுற தொகுதியில் 2016 தேர்தலில் முதல் முறையாக தளி தொகுதியில் திமுக வெற்றியை வசமாக்கினாங்க. 2021 தேர்தல் தொகுதியில் திமுக கூட்டணியில் களமிறங்கின சிபிஐ வேட்பாளர் ராமச்சந்திரன் 1,20,641 வாக்குகளை பெற்று 56,226 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில் களமிறங்கின பாஜக வேட்பாளர் நாகேஷ்குமார் 64,415 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். இப்ப தேர்தல் நெருங்க அங்க அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தல் பணிகளை தீவிரம் காட்ட தளி தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்போமா? தளி தொகுதியில பாலத்தோட்டப்பள்ளி சாலையில பால் குளிரூட்டும் நிலையம் அப்படின்ற ஒரு குளிரூட்டும் நிலையத்தை சுமார் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கத்தால் திறந்து வைக்கப்பட்டது. இங்கே கொள்முதல் செய்யப்படுற பால் இங்கேயே சில் பண்ணி, இங்கேயே கொழுப்புகளெல்லாம் நீக்கி, இங்கேயே அதை பாக்கெட் பண்ணி 1/4 லிட்டரு, 1/2 லிட்டரு, 1 லிட்டர் பாக்கெட்டாக பண்ணி இந்த ஒசூர், தேன்கனிக்கோட்டையில் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கும் கடைகளுக்கும் சப்ளை பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பூ வீண் போகாமல் அது காய வச்சு இது பண்ணுற மாதிரி சென்ட் ஃபேக்ட்ரியோ இல்லை இந்த தக்காளி வீணாகாமல் அது ஏற்பாடு பண்ணுற மாதிரி ஜூஸ் ஃபேக்ட்ரி இல்லை கெச்சப் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்தால் விவசாயிங்களுக்கு அட்லீஸ்ட் போட்ட செலவாச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். சின்னட்டி அருகில் கெலமங்கலத்து பஞ்சாயத்துக்கு எல்லைக்கு உள்பட்டது ஜம்புகான் கொடியேரி 385 சர்வே நம்பர். சுமார் 28 ஏக்கர் விஸ்தீர்ணத்துக்கு அந்த கோடி உடஞ்சி சுமார் 35 ஆண்டுகள் மேலாயிடுச்சு. ஆனால் இது நாள் வரை விவசாயிகள், பொதுமக்கள், அரசியல் கட்சிகள் எல்லாம் எவ்வளோ மனு கொடுத்தாலும் யாருமே அந்த ஏரி எனது என்று யாருமே வருவதில்லை. தேன்கனிக்கோட்டை அரசு பேருந்து டிப்போ ஒன்று இருக்குது சார். அதில் என்னென்னா 1987 ஸ்டார்ட் பண்ணது, 91 முடித்தாங்க. அன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அதோட லாஸ்ட் சார். அதுக்கு மேலே அது மேம்படுத்தவே இல்லை. முழுமையாக இருக்கக்கூடிய அனைத்து வனச்சரகத்துக்குமே இரும்பு ரோப்வேலி அமைத்து கொடுக்கணும். இந்த ரோடு இருக்கிற இடத்துல செக் போஸ்ட் போட்டு காவலை அங்கே வைக்கணும். இதில் வனவிலங்குகள் பற்றி இந்த காட்டு பண்ணியை நீக்கம் செய்யணும். காட்டு பண்ணியை சுட்டுக்கொள்ள அனுமதி நம்ம தமிழக அரசு வழங்க வேண்டும். ஈவினிங் ஆகட்டும், மார்னிங் ஆகட்டும், ஸ்கூலுக்கு போகிற பசங்களாகட்டும், நாங்களாகட்டும் ரொம்ப டிராஃபிக் ஜாம்லேயே இருக்கிறோம். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த கெலமங்கலம் டு டெய்னிக்கோட்டா ரோடும், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் ரோடும் ரெண்டும் கொஞ்சம் இந்த போக்குவரத்தை கிளியர் பண்ணி ரோடை விரிவாக்கம் செய்து தரணும்னு என்னோட கோரிக்கையா நான் இந்த தளி சட்டமன்ற தொகுதியோட இதை மேம்படுத்தணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.